வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது பழமொழி. இந்த பழமொழி யாருக்காக சொல்லப்பட்டது என்னவோ, ஆனால் இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த பழமொழி கைகூடி வருகிறது. யாரை பார்த்தாலும் என்ன கேள்வி கேட்டாலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறாங்க. கூட்டணி அமையுமான்னு கேட்டா தை பிறந்தால் வழி பிறக்கும், இந்த கட்சி வந்துருமான்னு கேட்டா தை பிறந்தால் வழி பிறக்கும், உங்களுக்கு நிறைய சீட்டு கிடைக்குமான்னு கேட்டா தை பிறந்தால் வழி பிறக்கும். சோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா என்ன? தை அப்படிங்கிறது தமிழ் ஆண்டினுடைய முதல் மாதமாக கருதப்படுகிறது. சோ அப்படி இருக்கும் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும், ஆண்டு பிறக்கும் பொழுது வழி பிறக்கும். எப்படி நம்ம நியூ இயர் ஆரம்பிக்கும் பொழுது மே திஸ் இயர் பி ப்ராஸ்பரஸ் சொல்றோமோ அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ நிகழ்ச்சிக்குள்ள வந்துருவோம். இந்த பிராட்காஸ்டை பொறுத்த வரைக்கும் நாம பேச போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பொங்கலுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவும். ஏனென்றால் ஏப்ரல் மே மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகளில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு கூட்டணியா வந்தோம்னா, திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்குமே ரொம்ப ஒற்றுமையா இருக்குது. இந்த கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது. இந்த கூட்டணி 3 தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. இது ஒரு கொள்கை கூட்டணி. ஓட்டுக்காக மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கோணத்துலதான் எல்லாரும் அந்த கூட்டணியை பார்த்தோம். அந்த கூட்டணியை பொறுத்தவரையில இப்ப சின்ன ஒரு சலசலப்பு வந்திருக்குது. அந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சி ஒரு போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சினா எல்லாரும் இல்லை. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவர்கள் ஒரு சிலர் என்பது அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கட்சியில் ஒரு நல்ல பதவியில இருக்கிறவங்க. ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு போன்ற விவகாரங்களை பேசுகிறார்கள். திமுக இதுக்கு ரொம்ப நாளா ரியாக்ட் பண்ணாமே இருந்தாங்க. ஆனா இப்ப திமுக கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கேட்பாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கொடுக்கும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், கேட்கும் இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, ரொம்ப வெளிப்படையாகவே காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு என்று வேண்டுமென்றே விஜய் அவர்களை அரசியலில் வழிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு தடை செய்கிறது அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க. காங்கிரசினுடைய மூத்த தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தியும் இதே கருத்தை வைத்திருக்கிறார். ஒரு படி மேலே போய் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது இந்த தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு நிறைய எதிர்வினைகளும் வந்திருக்கிறது. தமிழ் கலாச்சாரத்தை ஜனநாயகன் படம் பறைசாற்றுகிறதா அப்படின்னு. அதற்கு காங்கிரஸ் தரப்புல சொல்லும் போது எல்லா படமுமே ஒரு கல்ச்சரை தான் குறிக்கும். ஒரு தமிழ் படம் என்றால் அது தமிழ் கல்ச்சரை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். தமிழ்நாட்டிற்கு வந்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரைவேட் விசிட் தான். வழக்கமா வந்தா டிஎம்கே லீடர்ஸை பார்ப்பாரு. இந்த முறை ஒன்றும் இல்லை, மைசூர்ல இறங்கி கூடலூருக்கு திருப்பி மைசூர் வழியா டெல்லிக்கு போயிட்டாரு. இந்த நேரத்துல தான் விஜய் அவர்களுடைய சிபிஐ கொஸ்டினிங் நடந்தது. ஸோ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் நீலகிரி வரும் பொழுது அவரோடு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளருமான திரு ராசா அவர்கள் ராகுல் காந்தியோடு உரையாடி இருக்கிறார். அவரோட கார்ல அவர் அந்த ஹெலிபேட்ல இருந்து அந்த ஸ்கூல் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் டிராவல் போயிருக்கிறாங்க. கூட்டணி பற்றி பேசப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனால் ராஜா அவர்களும் காங்கிரஸ் தரப்பிலும் இது குறித்து மௌனமாக இருக்கிறார்கள். சொல்ல வருவது என்னவென்றால், கூட்டணியில எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்படியே கூட்டணியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை நாங்க சால்வ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டணி உடையும் அளவுக்கு இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில தனிப்பட்ட தலைவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கூட்டணியை ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணியை பாதிக்கும் அளவுக்கு இல்லை அப்படின்றாங்க. ஆனா ஒரு சலசலப்பு அந்த கூட்டணியில இருக்கிறது, ஒரு பிணக்கம் அந்த உறவில் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு சில திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் காங்கிரஸ் வேணும்னா போட்டோங்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர்களும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு விஜய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த தேசிய அளவுல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எந்த அளவுக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறதோ,
காங்கிரஸுக்கு இந்தியா முழுவதும் திமுக தேவைப்படுகிறது அப்படிங்கிற கருத்தை தான் காங்கிரஸ் தலைவர்களும் சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 100 எம்பிக்கள் இருக்கக்கூடிய அதே வேளையில தான் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்கிறாங்க. லோக்சபால 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க, மேல் சபையில. அது இல்லாம விசிகா, லெப்ட் பார்ட்டிஸ் மற்றும் இந்த கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கு இருக்கின்ற எம்பிகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக கிட்ட 30 லோக்சபா இருக்கிறாங்க, 10 ராஜ்யசபா இருக்கிறாங்க. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 40 எம்பிக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் பகுதி. இந்த 40 எம்பிக்கள் வந்து காங்கிரஸுடைய ஃப்ளோர் கோஆர்டினேஷன், பிஜேபியை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எதிர்க்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஃப்ளோர் கோஆர்டினேஷனுக்கு பிஜேபிக்கு எதிராக எழுப்பக்கூடிய விவகாரங்களுக்கு ஆதரவு, அதாவது அந்த லங் பவர், இந்த எம்பிக்களுடைய ஆதரவு வந்து இந்த 40 பேர் இல்லாம போயிடுவாங்க. திமுக ஒரு வேலை கூட்டணியில் வந்து விலகிவிட்டால் அது வந்து காங்கிரஸுக்கு பெரும் பின்னடைவாக போயிடும் அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருக்குது. அது வந்து முற்றிலுமான ஒரு உண்மை. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி போன்ற மற்ற கட்சிகள் வந்து காங்கிரஸுக்கு பெருமளவுல அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுல அன்கண்டிஷனலா, டிஎம்கே வந்து ரொம்ப காலமா அவங்களுக்கு ரொம்ப ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்துல. ஸோ அதையெல்லாம் காங்கிரஸ் இயக்குமா அப்படிங்கிறதா. ஸோ இந்த விவகாரங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் 18ஆம் தேதி, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, டெல்லியில ஒரு கூட்டத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களையும் தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்களையும் முக்கிய தலைவர்களை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கூப்பிட்டுருக்கிறாங்க. அது வந்து வழக்கமா நடக்கிற ஒரு மீட்டிங் தான். எலெக்ஷன் ப்ரிப்பேர்ட்னஸ் பத்தி, எலெக்ஷனுக்கு எந்தெந்த ஸ்டேட்ஸ் போகுதோ, அப்போ மேல எலெக்ஷன் நடக்கும்போது ஜனவரியில கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி 18ஆம் தேதி அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் திமுகக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசும்பொழுது நிச்சயமாக நாங்கள் எடுத்துரைப்போம், திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்க வேண்டும், எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் இந்த டைம்ல காங்கிரஸ் பண்ணக்கூடாது, பண்ணணும்னா கொஞ்சம் முன்னால பண்ணணும், தேர்தலுக்கு ஒரு 2 வருஷமாவது நமக்கு கேப் இருக்கணும், தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டு இன்னொரு கூட்டணிக்கு நம்மளால போக முடியாது, அதுவும் விஜய் போன்றவர்களோடு போனா திமுகவை திட்டணும், 20 வருஷம் கூட்டணியில இருந்திருக்கிறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னொன்னு வந்து தேசிய அரசியலை கருத்தில் கொண்டு பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளியில நாம திமுகவோட கூட்டணியில இருக்கணும். நிறைய தலைவர்கள் பேச போறதா தகவல் சொல்றாங்க. திமுகவிடம் அதிகப்படியான சீட்டுகளை வாங்கி பெறணும், ஆட்சி பகிர்வு கேட்கணும், இதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு செட் ஆஃப் தலைவர்களும் அந்த கூட்டத்துல பேச போறாங்க. அந்த கூட்டத்துல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கர்கே மற்றும் திரு ராகுல் காந்தி போன்றவர்கள் இருப்பாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்தை வைத்துதான் இந்த கூட்டணி எப்படி இருக்கும், இந்த கூட்டணி நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த முடிவு அன்னைக்கு நிச்சயமா தெரியும். ஸோ 2வது கூட்டணி பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி. அங்க வந்து எந்த கட்சியுமே புதுசா சேரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வேளையில கடந்த வாரம் வந்து திரு அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்கிறது. அதன் பின்னர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்கள் கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இன்னும் 2-3 நாள் இன்னொரு கட்சி கூட்டணியில சேரும் சொல்லியிருக்கிறாரு. தேமுதிக சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, திரு ஜான் பாண்டியன் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும் 23ஆம் தேதி, பொங்கல் எல்லாம் முடிஞ்ச பிறகு 23ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் மதுராந்தகத்தில் உள்ள ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ண போறாரு. இதுதான் பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார அச்சாரம். இதுதான் பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. அந்த மேடையில எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து அவர்களை எல்லாம் மோடி அவர்களோடு ஒன்று சேர்த்து ஒரு பெரிய மெசேஜை கொடுக்கணுங்கிறது தான் அதிமுக பாஜகவினுடைய எண்ணமாக இருக்கிறது. ஸோ இல்ல சஸ்பென்ஸ் ஃபேக்டரா திரு டிடிவி தினகரன் அவர்கள் இருப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் போன்றவர்கள் அந்த மேடையில் ஏற்றப்படுவார்களா? ஏன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் 2 பேருமே வந்து டிவிகேயோட பேசுறாங்க, விஜய் கட்சியோட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இருக்கின்ற நிலைமையில பாஜக வந்து அவர்களை எப்படியாவது அழைத்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவங்க கட்டாயத்துல இருந்தாங்க. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருவார்களா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு பெருமளவில் இருக்கிறது.
ஸோ அந்த கூட்டணியிலும் வந்து ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் நிறைய இருக்குது. திமுக கூட்டணி என்னதான் வலுவா இருந்தாலும் கூட அவங்க இன்னும் தொகுதி பங்கீடு பேசல, யார் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா நாங்க ஒரு பொதுக்கூட்டமே போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பெர்செப்ஷன் பேட்டில்ல இவங்க வந்து கொஞ்சம் ஒரு பிளஸ் இவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக அந்த பொதுக்கூட்டத்தை மிக பிரம்மாண்ட முறையில் நடத்த பாஜக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஆயத்த பணிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு இருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரமாவே வந்து பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க அந்த ஜனநாயகன் பட ரிலீஸ்ல வந்து விஜய் அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சென்சார்ல. இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல. நாம பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி ஜனநாயகன் படத்திற்கு அந்த யூஏ சர்டிபிகேட் 16+ சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வருகிறது. ஸோ எப்படி ஜனநாயகன் படம் இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம பார்க்க போறோம். ஸோ அதன் பின்னர் தான் தாவேகா தலைமையில் எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைக்க போகிறார்கள், என்னென்ன விஷயங்களை அவர்கள் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். அடுத்து நாம் தமிழர் கட்சி அவங்க ரொம்ப தெளிவா நாங்க தனித்து ஆட்சிக்கு தான் போவோம், நாங்க யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நாம் தமிழர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்ப 4 கூட்டணி பத்தி பேசணும். 4 கட்சிகளுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் களைவதற்கு தான் தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்து விட்டது, வழி பிறக்குமா இல்லையா அப்படிங்கிறது கட்சிகளுக்கு தான் தெரியும். மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.